ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காப்பரேட் டிஸ்க்ளைமர் போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால் காப்பரேட் டிஸ்க்ளைமர் வந்து இந்த வீடியோவில் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் அன்னோன் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து எந்த வகையில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. நம்ம மொபைல் வீடியோஸ் போடுறனாலையோ என்னன்னு தெரியல, நம்ம சேனலுக்கு வந்து வியூஸே போக மாட்டேங்கி, எதுக்காகன்னு தெரியல. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, ஓகேங்களா? இப்போ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே லோட் ஆக இப்படி தான் இருக்கா, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரில. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால் ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஹோம் கொடுத்துட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே கேலரி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கேலரிக்கு வந்து டேரெக்டாக ரீலோட் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவாக ஒன்று இருக்குது. அது என்னன்னே தெரில, பட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோ தான், நம்மளுடைய மொபைல் வால்பேப்பரை தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கனால இனி எந்த ஃபோனில் நான் இது பண்ணாலும் இந்த ஃபோனை இது பண்ணணும் எனக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இதில் இருக்க ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணணும். அதில் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என் கையை வச்சு நான் எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த அப்ளைன்னு ஒன்று இருக்குது, ஹோம் பட்டன், பேக் பட்டன் ஒன்று இருக்குது, வேறு அந்த மேலே டைமர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நான் இப்போ ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணி நான் அதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிறனால நான் திருப்பி வந்து கையை வச்சு கரெக்டாக ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? ட்ராப் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹோம் பட்டன், பேக் பட்டன் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்காக ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். நேராக ஒரு லைன். ஓகேங்களா? ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம வந்து இப்போ ட்ராப் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, அதுலேயுமே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கணுன்னே நான் அதையுமே திருப்பி வந்து ரீமாஸ்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ரீமாஸ்டர் பண்ணிவிட்டு நான் திருப்பி இந்த அப்ளை பட்டன் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அதை கரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணலன்னு வைங்களேன், கொஞ்சம் அந்த பிரச்சனை வரும். கொஞ்சம் இப்போவுமே சரி வரல. சரி, பரவாயில்லன்ட்டு நான் எல்லாமே இது பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ப்ராக்ரஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் லைட்டாக மேலே அந்த பேக் பட்டன், ஹோம் பட்டனுக்கு லைட்டாக மேலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிற கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேங்களா? அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக வீடியோ பார்த்தீங்கன்னா 6.2x வச்சுருக்கேன். ஓகேங்களா? சீக்கிரமாக வீடியோ வந்து இதாயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக ப்ராக்ரஸ் ஆகி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மேலே அந்த அம்புக்குறியை மட்டும் நான் வந்து இது ப்ராக்ரஸ் பண்ணாமல் விட்ருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி அந்த அம்புக்குறியை மட்டும் நான் உங்களுக்காக ப்ராக்ரஸ் பண்ணி அதையும் முடிச்சிட்டேன்னா அடுத்து ஃபோட்டோ வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா? ஓகேங்களா? ஃபோட்டோ வந்து இப்போ எக்ஸ்போஸ் அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே ரைட் சைட் கார்னரில் மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று வந்து வருது. அந்த இடத்துலையுமே லைட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்கள் டைம் வந்து மிச்சமாகணும். ஓகே, உங்கள் டைமை மிச்சம் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். டைம் வந்து ரொம்ப இதாகாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கேலரியில் ஒரு சில நேரம் ஷேவ் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற கேலரியில் இருக்கிற, அதாவது உங்கள் ஃபோனில் இருக்க எல்லாமே ஷோ பண்ணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட்மி ஃபைல் மேனேஜர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டராக வந்து ஷோ பண்ணும். எனக்கு வந்து ஃபோல்டரில் வேண்டாம் நான் அப்படிங்கிறனால நான் வந்து சும்மா இன்டர்னல் ஸ்டோரேஜில் சும்மா பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து கரெக்டாக இப்போ ஆகிட்டு உங்களுக்கு நான் இப்போ அந்த 2 இமேஜுக்குமே கம்பேரிசன் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் ஆல்ரெடி சேவ் ஆகிட்டு, அதனால் நான் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து தெரியாமல் இது பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, தெரியுது. நான் 2 தடவை சேவ் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நார்மலாக காமிக்கிறேன். இப்போ அந்த நார்மல் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். நார்மல் ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, நான் அதை அதாவது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி வந்து பார்த்துக்கோங்க. நார்மல் ஃபோட்டோவோட குவாலிட்டி இப்படி தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அந்த ரிமூவ் பண்ண ஃபோட்டோவோட குவாலிட்டியுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பேக் வந்து நான் அப்படியே லைட்டாக மேலே ஸ்வைப் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ண ஃபோட்டோவோட இதையுமே காமிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருக்கலாம் எப்படா அப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி இங்கே பார்த்திங்கன்னா குவாலிட்டி கூட லாஸ் ஆகலை. சரி ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.